கழுகின் தந்திரம். ஒரு பெரிய ஆலமரத்தில் ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டி முட்டையிட்டு வாழ்ந்து வந்தது. அதே மரத்தின் உச்சியில் ஒரு தந்திரமான கழுகு வசித்து வந்தது. ஒருநாள் குருவி உணவு தேட வெளியே சென்றபோது கழுகு மெதுவாக கீழே இறங்கி வந்து குருவியின் முட்டையை திருடித் தின்றுவிட்டது. பழியை தன்மேல் வராமல் தடுக்க அந்தக் கழுகு ஒரு சதித்திட்டம் தீட்டியது. ஆதாரத்தை மாற்றுதல், முட்டை ஓடுகளை மட்டும் சேகரித்து மரத்தின் பொந்தில் வாழ்ந்து வரும் ஒரு பாம்பின் இருப்பிடத்திற்கு அருகே சிதறிப் போட்டது. நடிப்பும் துரோகமும். குருவி திரும்பி வந்ததும் தன் முட்டையைக் காணாமல் அழுவதைப் பார்த்த கழுகு மிகவும் பரிதாபப்படுவது போல நடித்தது. பழியைச் சுமத்துதல். பாவம் குருவியே, நான் மேலே இருந்து பார்த்தேன். அந்தப் பாம்புதான் உன் கூட்டை நோக்கி ஊர்ந்து சென்றது. இப்போது அதன் வீட்டு வாசலில் முட்டை ஓடுகள் இருப்பதைப் பார் என்று அபாண்டமாக பழி சுமத்தியது. பாவம், அந்த அப்பாவி குருவி கழுகின் பேச்சை உண்மை என்று நம்பி தனக்கு துணையாக இருந்த கழுகையே நண்பன் என்று நினைத்தது. ஆனால் உண்மை என்னவோ அந்தக் கழுகின் வயிற்றுக்குள் இருந்தது. நீதி. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நம்மிடம் மிகவும் நல்லவர் போல நடிப்பவர்களே சில சமயம் ஆபத்தானவர்களாக இருப்பார்கள்.